ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினரின் நலம் மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பில் முன்னாள் வீரர்களின் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வழியாக தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு நீண்டகால கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு, 2012ஆம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துதல், முன்னாள் வீரர்களின் குடும்பங்களுக்கு தேவையான நலன்கள் வழங்குதல் போன்ற முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் பேசிய முதன்மை செயலாளர் மனோகரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினர் சங்கம் மகாத்மா காந்தி பிறந்த நாளான அகிம்சை வழியில் எங்களது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். இதில் 11 அம்ச கோரிக்கைகளை மத்திய, மாநில அரசு நிறைவேற்றி தர வேண்டும். மாநில அளவிலான வேலைவாய்ப்பிலும், கல்வியிலும், மருத்துவத்திலும் எங்களுக்கு 5% இடஒதுக்கீடு வேண்டும். மத்திய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு ஒற்றை பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். துணை ராணுவ படை அமைத்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். மாவட்டம் தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் நாளென்று ராணுவத்தில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கப்படுவது போல் எங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என்று கூறினர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்.